வணக்கம். இன்று இந்த கூட்டத்திற்காக அதிதியாக வந்திருக்கின்ற எங்களுடைய பிரதமர் சகோதரி அருணி அமரசூரி அவர்களே, அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான தோழர் ரஜீவன் அவர்களே, தோழர் பவானந்த ராஜா அவர்களே, அதே போன்று எங்களுடைய அம்பலவாணர் கணபதி பிள்ளை அவர்களே, அதே போன்று எங்களுடைய சகோதரிகளான வெண்ணிலா, சுமதி உள்ளிட்ட ஏனைய சகோதர சகோதரிகளே, அதே போன்று எங்களுடைய மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஏனைய சகாக்களே, உங்கள் அனைவருக்கும், அதே போன்று இங்கு கூடியிருக்கின்ற அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தையர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு அருணி அமரசூரிய வருவதாக கூறியவுடன் நாங்கள் இந்த பிரதேசத்தில், அதாவது என்றைக்கும் இதற்கு முன்பு இவ்வாறான ஒரு கூட்டத்தை நடாத்தியது கிடையாது. இதுதான் முதல் தடவை இந்த பிரதேசத்தில் கூட்டம் நடத்துவது. அதன் பொழுது இன்றைக்கு அவருக்கு காலையிலிருந்து பல சந்திப்புகள் இருந்தது. பிறகு இன்று இதுக்கு பிறகு இன்னும் 2 கூட்டங்கள் இருக்கின்றது. அப்போ அந்த கூட்டங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த கூட்டங்கள் நடத்துவது சம்பந்தமாக உரையாடி கொண்டிருந்த பொழுது, முதலாவது கூட்டம் எங்கே செய்கிறது, என்கிட்ட 2 மணிக்கு ஆக்கள் கொஞ்சம் வாரது குறைவு. அது மாத்திரமல்ல, வெயில் வேறு அடிக்கும், அந்த நேரத்தில் வேலையை விட்டு வந்திருக்க மாட்டோம். அதனால வேண்டி முதல் கூட்டம் எங்கு செய்கிறது என்று கேட்கின்ற பொழுது, மற்ற இடங்கள் ஆக்கள் வரமாட்டாங்க, அது செய்வாங்க அப்படியாப்பட்ட உரையாடல்கள் இருக்கின்ற போது, ஆனால் எங்களுடைய வட்டுக்கோட்டையில் இருக்கின்ற அமைப்பாளர்கள் குறிப்பிட்டார்கள், தோழர் 2 மணி அல்ல, நீங்க சொல்ற டைமுக்கு நாங்க ஆக்கள் கொண்டு வரோம், ஆக்கள் வருவார்கள். ஏன் கேட்டா வட்டுக்கோட்டை மக்கள் அப்படியாப்பட்ட மக்கள் என்று. அதனால முதலாவது அந்த வட்டுக்கோட்டையில் வாழுகின்ற மக்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். அடுத்ததாக இந்த வட்டுக்கோட்டை என்பது எனக்கு ஒன்று புதிதல்ல. ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு 15 வருடத்திற்கு முன்பு 15 வருடத்திற்கு முன்பு இந்த பிரதேசத்தில் அரசியல் செய்ய ஆரம்பித்தோம். அரசியல் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களுக்கு யாருமே இல்லை. யாருமே இருக்காத நேரத்தில் இந்த வட்டுக்கோட்டையில் வாழுகின்ற, மூலாய் பிரதேசத்தில் வாழுகின்ற மக்கள் இருக்கின்றார்களே, வறுமையிலான வாடுகின்ற மக்கள், துன்பத்தில் வாடுகின்ற மக்கள், ஆனால் எங்களை ஆற தழுவிக்கொண்ட மக்கள். அதனால் அந்த மக்களுக்கு மீண்டும் எனது நன்றியை நான் தெரிவிக்க வேண்டும். என்கிட்ட இதுக்கும் ஒரு பயணம் உண்டு ஆரம்பிக்கின்ற பொழுது எங்கேயாவது ஒரு மூலாதாரம் இருக்க வேண்டும். அப்ப எங்களுடைய மூலாதாரமே வேறு எதுவும் இல்லை. இந்த வட்டுக்கோட்டையில் இருக்கின்ற பரமலிங்கம் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ராசேந்திரம் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நான் முதல்ல சொன்ன சுமதி தங்கச்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்கே இருக்கின்ற ஏனைய சகோதரிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இவர்கள் தான் எங்களுடைய ஆரம்ப கால உறுப்பினர்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் எங்களுடைய ஆரம்ப கால உறுப்பினர்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய ஏதாவது ஒரு கூட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது அல்லது மக்கள் சந்திப்புகள் நடைபெறுகின்ற பொழுது, எங்களுடைய தலைவர்கள் வருகின்ற பொழுது, அந்த தலைவர்கள் வருகின்ற கூட்டத்திற்கு அல்லது மேதின கூட்டங்களுக்கு கூடுதலான மக்கள் கலந்து கொள்வார்களாக இருந்தால் அது வட்டுக்கோட்டை மூலாய்வாழ் மக்களாகும். அதனால் அந்த மக்களுக்கு அப்ப அந்த வகையில் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் எங்களுடைய அமைப்பு. அப்ப அந்த வகையில் எனக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. நிச்சயமாக நாங்கள் 2 மணி அல்ல, காலையில் 10 மணிக்கு வைத்தாலும் கூட இந்த மக்கள் நிச்சயமாக எங்களை ஆற தழுவிக்கொண்டு எங்களுடைய கூட்டத்தை வெற்றிகரமான கூட்டமாக நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. ஒன்று. இரண்டாவதாக உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், வரப்போறது வேறு யாருமல்ல, அருணி அமரசூரியா அவர்கள். அருணி அமரசூரியா என்பது வேறு யாரும் நாட்டினுடைய பிரதமர். அப்ப நமக்கு எல்லாருக்கும் இதுக்கு முன்னுக்கு பிரதமர்மார்கள் எப்படி வந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன அங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்திருக்காம ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி என்ன
இங்கே ஆயிரக்கணக்கான போலீஸ்காரங்களையும் போட்டு இனி இல்லைங்கிற விளையாட்டும் விளையாண்டு என்ன பல ரகமான வாகனங்களும் வந்து என்ன இந்த பிரதேசத்தை சுத்தி அழைச்சி அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல தான் இங்க அருணி அமர் சூர்யா வந்திருப்பான். இதற்கு முன்னர் இருந்திருந்தான். ஆனா இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அருணி அமர் சூர்யா அவர்கள் எங்களுடைய சகோதரி, எங்களுடைய பிரதமர், உங்களுடைய பிரதமர் மிக எளிமையாக உங்களை வந்து சந்திக்க வந்திருக்கிறான். இதையும் விட எளிமையாக வந்திருப்போம். வேற எதுவும் தெரியாத நாட்டில் இருக்கின்ற நிலைமைகளையும் கருத்தில் கொண்டு எங்களுடைய பிரதமரை பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு என்றதன் காரணமாக ஒரு சில பாதுகாப்பு வேலைகளை நாங்கள் செஞ்சிருக்கோம். அப்ப அதே போன்ற உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த நிலைமையை நான் கொண்டு வர்றதுக்கான காரணம் தான் வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற தேர்தல், அதுதான் ஜனாதிபதி தேர்தல். அந்த ஜனாதிபதி தேர்தலில் இங்கே இருக்கின்ற மக்கள் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை ஜனாதிபதியாக தெரிவு செஞ்சார். அப்ப அவரை தெரிவு செய்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், மற்ற இடங்கள் எங்களுக்கு வாக்குகள் கிடைத்தது உண்மைதான். ஆனா உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், எங்களுக்கு யாழ் மாவட்டத்தில் கிடைத்தது மிகவும் 28,000 வாக்குகள். அந்த 28,000 வாக்குகள் கிடைக்கின்ற பொழுது ஒரு சிலர் சொன்னார்கள், மற்ற இடங்களில் பார்க்கின்ற பொழுது மற்ற கட்சிக்காரர்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு 1,00,000க்கு அதிகமான வாக்குகள் கிடைத்தது, மற்ற ரணில் விக்ரமசிங்காவுக்கு அதே மாதிரி வாக்குகள் கிடைத்தது, மற்றது சங்கு கட்சிக்கும் கிடைத்தது. ஆனால் மிகவும் குறைந்த வாக்கு கிடைத்தது யாருக்குன்னு கேட்டால் அனுரகுமார் திசாநாயக்கா. ஏன் அந்த காரணம்? அப்ப அதன் பொழுது நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வேறு எதுவுமல்ல, எங்கள் எல்லோருக்குமே தெரியும், அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது இங்க இருக்கின்ற மக்கள் நம்மள அனுர வரப்போறது இல்லை. வேண்டாம், இது நாள் வரைக்கும் கொடி கட்டி பறந்தவர்கள் வேறு யாருமல்ல தன்னா இந்த நாட்டில் மேட்டு குடி பரம்பரை. ஏன்னா இந்த நாட்டில் ராஜபக்சாக்கள் அல்லது ரணில் விக்ரமசிங்காக்கள், பிரேமதாசாக்கள், என்ன இப்படியாப்பட்ட பரம்பரையாகத்தான் இந்த நாட்டில் இருக்கின்றவர்கள் ஆட்சி பீடத்திற்கு இருந்தார்கள், ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார்கள். ஆனால் அனுரகுமார் திசாநாயக்க சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு ஏழை தொழிலாளியினுடைய மகன், மிக கஷ்டப்பட்டு படித்து, படிப்பதற்கு கூட வசதி இல்லாது, என்ன ட்ரெயின்லையும் ஏறி வடையும் விற்று அந்த வந்த பாதையில் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நேற்று முந்தின நாள் போனால் துபாய்க்கு போயிட்டு 150 நாடுகளுடைய தலைவர்கள் சந்திச்சார். 150 நாடுகளும் தேடி வந்தார்களாம், எங்க அனுர வேர் இஸ் த ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் தேடி வந்தாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு ஜனாதிபதியாக நீங்க எல்லாருமே சேர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் தெரிவு செஞ்சிருக்கோம். சரி, அப்ப அந்த நேரத்தில் எங்களுக்கு எல்லாம் இருந்த பிரயோஜனம் தான், வேற எதுவும் இல்லை. யாழ்ப்பாணத்து மக்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு, இல்லை அனுர வரமாட்டார், வேற ஆக்கள் தான் வருவாங்கன்ட்டு மற்றவங்களுக்கு வாக்களித்து இருந்த காலம் அனுர வந்துட்டார். அப்ப அனுர வரமாட்டாதுன்னு நினைக்கிறதுக்கு காரணம் தான், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதற்கு முன்பு நடந்த தேர்தல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 2019ஆம் ஆண்டு தேர்தல். கோட்டாபய ராஜபக்சாவுக்கு 69 லட்சம் வாக்கு, சஜித் பிரேமதாசாவுக்கு 45 லட்சம் வாக்கு, அனுரவுக்கு 4 லட்சம் வாக்கு. இப்ப தேடி பாருங்க, கணித சூத்திரத்தின் படினா அனுரையிட வெற்றி சாத்தியமே இல்லாத ஒன்று, கணித சூத்திரத்தின் படி. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சமூக விஞ்ஞானம் என்பது அப்படி அல்ல. சமூக மாற்றங்கள் என்பது பெரிய பாய்ச்சலாக மாறி அது புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னான். அப்ப அந்த வகையில் இங்கிருந்த மக்கள் மத்தியில் இருந்த நம்பிக்கை எல்லாம் என்ன மாற்றத்துக்குள்ளாகி, அப்ப அந்த நேரத்தில் ஊடகவியலாளர் வந்து எங்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா உங்களுக்கு மிகவும் குறைந்த வாக்கு தான் யாழ்ப்பாணத்தில் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த நேரத்தில் நான் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, யாழ்ப்பாணத்து மக்கள் எங்களுக்கு வழங்கிய 28,000 வாக்குகள் என்பது வாக்கு வீத தேசிய மக்கள் சக்தியினுடைய வாக்கு வீத அதிகரிப்பில்
இலங்கையிலேயே முதலாவது இடம் வேறு எங்குமல்ல, யாழ் மக்களுடைய வாக்குகளாகும். யாழ்ப்பாணம் தான் முதலாவது ஸ்தானத்தில் இருந்துச்சு. அதனால எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. பொது தேர்தலில் இலங்கையில் முதலாவது கட்சியாக மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்திலும் வாழ்கின்ற மக்கள் எங்களை முதலாவது கட்சியாக உயர்த்தி வைப்பார்கள் என்று நான் இன்றைக்கு எதிர்ப்பு. அதன் பிறகு இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு நாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லா மக்களும் சேர்ந்து யாழ்ப்பாணத்தை இது நாள் வரைக்கும் யாராலையும் அசைத்து பார்க்க முடியாமல் இருந்தது. நுவரெலியாவை யாராலையும் அசைக்க முடியாமல் இருந்தது. கொழும்பு, மத்திய கொழும்பை யாராலையும் அசைக்க முடியாது இருந்தது. ஆனால் இந்த முறை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாட்டில் இருக்கின்ற மக்கள் ஜாதி, இன, மத, குல பேதங்கள் அனைத்தையும் மறந்து எல்லோரும் தேசிய மக்கள் சக்தியை ஓர் அணியாக ஒரு கொடியின் கீழ் முழு நாட்டையே கொண்டு வந்திருக்கின்றார். அதனால் வேண்டி அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்கள் எங்களை முதலாவது கட்சியாக தெரிவு செஞ்சிருக்கின்றார். அவர்கள் எங்களை தெரிவு செய்வதற்கான காரணம் தான் வேறு எதுவுமல்ல, நாங்களும் கடந்த காலங்களில் இந்த நாட்டை மாற்றி அமைக்க வேண்டும், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், மாற்றமே இன்றைக்கு மக்களுடைய தேவையாக இருக்கின்றது என்று நாங்கள் கூறினோம். அந்த வகையில் மாற்றம் ஒன்று வேண்டும் என்று மக்கள் வாக்களித்தார். அப்ப இன்றைக்கு நீங்க கேட்கலாம், அந்த மாற்றம் இன்றைக்கு ஆட்சி பீடத்திற்கு வந்து 3 மாதம் ஆச்சு, இப்ப மாற்றம் வந்துட்டதா? இப்ப கேட்கலாம், எல்லாரும் அப்படி அப்ப அனுரகுமாருடைய ஆட்சி நல்ல ஆட்சியா, நல்லா போகுதான்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம், வாய்க்கு சொல்லுவோம் நல்லா போகுது அப்படின்னு சொல்லுவோம், என்ன சிரிச்சு கொண்டு இருப்போம். இருந்தாலும் கூட மறுபக்கம் தெரியும், என்ன அரிசி விலை கூடி இருக்குது, தேங்காய் விலை கூடி இருக்குது, என்ன உப்புக்கும் தட்டுப்பாடு இருக்குது. அப்போ அதனால வேண்டி இருந்தா வந்து 3 மாசத்துல பெண்களுக்கு இப்படியாப்பட்ட தட்டுப்பாடுகள்லாம் வரப்போகுது வந்திருக்குது. அப்படியா அந்த இவர்கள் எப்படா நாட்டை கட்டி எழுப்புவாங்கன்ட்டு மக்கள் மத்தியில பிரச்சாரங்களை செய்கின்ற அரசியல்வாதிகள் இருக்கிறான். இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த நாட்டில் அரிசி தட்டுப்பாடுக்கான காரணம் என்னங்கிறது என்னை விட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கேட்டால் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் கூடுதலாக விவசாயத்தையும் செய்கின்ற மக்கள். அப்போ அந்த மக்களுக்கு தெரியும், டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம்ங்கிறது பொதுவாகவே அரிசியில் ஒரு தட்டுப்பாடு ஏற்படும். அந்த தட்டுப்பாடு ஏற்படுறதுல இன்னும் கொஞ்சம் மூர்ப்பாக மாறுன்றது என்னன்னு கேட்ட பேர் எதுவும் இல்லை. கடந்த காலம் நடைபெற்ற தேர்தல் வந்ததன் பிறகு, தேர்தல் முடிந்ததன் பிறகு இறக்குமதி செய்ய வேண்டிய அரிசியை குறிப்பிட்ட நேரத்தில் இறக்குமதி செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதன் காரணமாக அரிசியில் ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டது ஒன்று. அதே போன்ற தேங்காயில் தட்டுப்பாடு வருகின்ற பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தேங்காய் இன்றைக்கு முன்பு போல் அல்ல. இன்றைக்கு தேங்காய் தோட்டங்கள், தேங்காய் மரங்கள்லாம் தரிக்கப்பட்டு இருக்கின்றது, நிலங்கள் விற்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அதன் காரணமாக இன்றைக்கு தேங்காய் உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. வீழ்ச்சிக்குள்ளுக்கும் கூட நாட்டில் தேங்காய் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அதே நேரத்தில் தேங்காவை வேறு வேறு உப பொருட்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. அதன் காரணமாக அதிலும் பாரிய தட்டுப்பாடு ஒன்று ஏற்பட்டது. அப்ப அதனால வேண்டி இவைகளையும் நாங்கள் கணிசமான துரித கதியில் ஈடுபட்டு இவைகளையும் கணிசமான முறையில் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கோம். முடிவுக்கு கொண்டு வந்ததன் பிறகு இன்றைக்கு மறுபக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு இந்த முன்ன இருந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு எங்கள் மீதான விமர்சனங்கள் முன்னைக்கு வந்து 3 மாதம் ஒன்றும் இல்லை. 3 மாதத்தில் நாங்கள் சொன்ன நாங்கள் வந்த பிறகு நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றோம் என்று அந்த மாற்றம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா அனுரகுமார் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பிறகு முதலாவது அவருடைய பதவியேற்பு வைபவம். அதற்கு முன்னர் என்ன 3 லட்சம் 4 லட்சம் அல்லது 3 கோடி 4 கோடி ரூபாய் செலவழித்து பரிய ஜம்பவான்கள் போன்று பதவியேற்பு வைபவத்தை இடம்பெறுகின்ற பொழுது நடாத்திய பொழுது அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வெறும் 35,000 ரூபாய் மாத்திரம் செலவழித்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்கோம். அது மாத்திரமல்ல, சுதந்திர தினத்துக்கும் பல கோடிக்கணக்கான ரூபாய் விரயமாக்குகின்ற பொழுது மிகவும் சிம்பிளாக கொஞ்சம் பணத்தை மாத்திரம் செலவழித்து நாங்கள் நாட்டுக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு சுதந்திர தினத்தையும் கூட கொண்டாடி இருக்கின்றோம். அப்ப இந்த வகையில் இன்றைக்கு ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு வருகின்றது. அதற்கு முன்பு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த இடத்துல நம்முடைய பிரதமர் இருக்கிறார், அது மாத்திரமல்ல 2 எம்பிமார்கள் இருக்கின்றார்கள். அதே போல நான் எடுத்துக்கொண்டார் அமைச்சர் மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும் கேபினெட் அமைச்சர் தெரியும். கேபினெட் அமைச்சர் என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதில் வந்து புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. அதன் படி பார்த்து உண்மையிலே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற முதலாவது நபர் யாருன்னு கேட்டால் வேறு யாருமல்ல, இங்கே இருக்கின்ற கேபினெட் அமைச்சர்.
அப்ப அந்த வகையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டா கேபினட் அமைச்சர்கள் 21 பேர் இருக்கிறோம். அந்த 21 பேர்ல யாருமே போலீஸ் பாதுகாப்பு எடுக்க இல்லை. 30க்கு அதிகமான பிரதி அமைச்சர்கள் இருக்கிறாங்க, யாருமே போலீஸ் பாதுகாப்பு எடுக்க இல்லை. எங்களுடைய அப்ப அந்த வகையில நாங்க எடுத்துக்கொண்டா வேற எதுவும் இல்லை. இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் மேல இருந்தான், வானத்தில் இருந்தார்களே தவிர அவர்கள் தரைக்கு இறங்கவில்லை. தரையில் வாழ்கின்ற மக்களுடைய கஷ்டங்கள் என்ன, துன்பங்கள் என்ன, வேதனை என்ன, அவருடைய பசி என்ன, பிணி என்ன என்பது அவர்களுக்கு புரியாது, தெரியாது, புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கவில்லை. ஆனால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் அப்படி இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் இன்றும் கூட இந்த வட்டுக்கோட்டைக்கு வந்த பரமலிங்கண்ட வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சோறு கொஞ்சம் சாப்பிட்டு பிளேட்டு குடிக்காம போறது கிடையாது. இன்றைக்கும் நான் ஒரு கேபினட் அமைச்சர், கேட்டு பாருங்க. அங்க இருக்கிற சுமதி இருக்கா, அவனோட சின்ன வீடு இருக்குது, சின்ன வீடு, ரொம்ப கஷ்டமான வீடு இருக்குது. அந்த கஷ்டமான வீட்டுக்கு போயிட்டு பிள்ளை தேத்தனு கொஞ்சம் ஊத்தம்மான்னு சொல்லி குடிச்சு போட்டு தான் நாங்கள் பாருது. அப்படித்தான் எங்களோட பழக்கங்கள் இருக்குது. ஏன் நாங்கள் இது செய்கிறோம்? எங்களுக்கு கொண்டு போறதுக்கு எதுவுமே இல்லை. அதாவது மற்ற கட்சிகள் போன்று எங்களுடைய மடியை நிறைப்பதற்கு எதுவுமே கிடையாது. அதனால் எங்களுடைய தேவை, எங்களுடைய ஆசை, எங்களுடைய அபிலாஷை, எங்களுடைய நோக்கம், குறிக்கோள் எல்லாமே வேறு எதுவும் இல்லை. இந்த நாட்டை ஒரு நல்ல நாடாக மாற்றும். அந்த நல்ல நாடாக மாற்றுகின்ற போது தான் இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல அரசியல்வாதிகள் தேவை, நல்ல அரசியல் கலாச்சாரம் தேவை என்கின்ற விதத்தில் தேர்தலுக்கு முன்பிருந்தே அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், நாட்டில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமா, மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் வேறு எதுமல்ல, முதல்ல அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அரசியல்வாதிகள் சாதாரண மனிதர்களாக மாற வேண்டும். என்றால் அந்த அரசியல்வாதிக்கு சாப்பாடு போடுறது யார், சல்லி கொடுக்கிறது யார், சமைக்கிறது யார், அவன் வாகனம் கொடுக்கிறது யார், வாகனத்துக்கு பெட்ரோல் அடிக்கிறது யார், சம்பளம் கொடுக்கிறது யார், எல்லாமே யாரும் அல்ல, இந்த நாட்டு மக்கள் இருந்து அறவிடப்படுகின்ற வரி. அந்த வரியின் மூலமாகவே இலங்கையுடைய வருமானமும் இன்றைக்கு கூடுதலாக பெரிய வருமானம் எதுன்னு கேட்டால் விரதமில்ல, வரியின் மூலமாக கிடைப்பது நாட்டின் ஒரு பிரதானமான வருமானம். அப்ப அந்த வரிமானத்தில் தான் இன்றைக்கு அமைச்சர்மார்களா, எம்பிமார்களா எல்லாவற்றையும் பராமரிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அப்படி பராமரிக்கலாக இருந்து கொண்டிருக்கின்ற போது அது மாத்திரமில்லை, கடைசி நேரத்தில் தேர்தல் காலகட்டங்களில் தேர்தலுக்கு அவனுக்கு ஓட்டு போட்டு அவனுக்கு விருப்ப வாக்கு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறது யாருன்னு கேட்டால் வேறு யாரும் இல்லை, நீங்கள் நம்மளுடைய மக்களுடைய வாக்குகள். மக்களுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு என்ன நம்ம இவனுங்களுக்கு வாக்களித்து 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 கடந்த 76 வருடங்களாக திரும்பி பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து எங்களோட தலையில மண்ணை வாரி போட்டிருக்கிறாங்க, அல்லது எங்களோட வாயில வாய்க்கரிசி போட்டிருக்கின்றார்களா இல்லையா என்பது தேடிப்பாருங்க. பிறக்கின்ற பிள்ளை இல்லை, கருப்பையில் வளர்கின்ற பிள்ளையும் கூட இன்றைக்கு 16 லட்சம் ரூபாய் கடன்காரனாக மாற்றப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், பிறக்கின்ற குழந்தையல்ல சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சொல்லுதம்மா, 2020ஆம் ஆண்டு 3667 குழந்தைகள், சிறுவர்கள், 10 வயசுக்கு குறைவான சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சொல்லுது. இதை ஒரு நாள் நான் யாழ்ப்பாணத்தில் சொல்லி கொண்டிருக்கேன். பெண்கள் தான் கூடுதலாக, சின்ன கூட்டம் மட்டும். ஒரு சில பெண்கள் அழுதாங்க. நான் கேட்டேன், ஏம்மா அழுறீங்க? ஐயா நீங்கள் சொல்கிறது உண்மையா சார், ஆனால் உங்களுடைய கணக்கு இருக்குதானே, இது இதை விட அதிகம், பல மடங்கு அதிகம். ஏண்டா இப்போ எங்களுடைய குடும்பங்களில் நடக்கின்ற இவ்வாறான கொடுமைகள் சம்பந்தமாக, இவ்வாறான துஷ்பிரயோகங்கள் சம்பந்தமாக நாங்கள் வெளியில் சொல்றது இல்லை. ஏண்டா புள்ளோட வாழ்க்கை இல்லாமல் போய்விடும், புள்ளவிட மானம் போயிடும், குடும்பத்தினுடைய மானம் போய்விடும் என்று இதெல்லாம் மூடி மறைக்கப்பட்டு இருக்கின்றதுன்னு சொல்றாங்க. அப்ப தேடி பாருங்களேன் இன்றைக்கு. அப்ப அவ்வாறான நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும். நம்ம மறுபக்கம் நம்ம தேடி பார்க்கின்ற பொழுதுன்னு அப்ப இன்றைக்கு விசேடமாக இன்றைக்கு எங்களுடைய சிறுவர்களை கூட பாதுகாத்து கொள்ளாத முடியாத நிலைமைக்கு இந்த நாடு ஏன் தள்ளப்பட்டிருக்கின்றது? உங்களோட நாடுங்கிறது பொன்னான நாடுன்னு நம்ம சொல்லுகின்றோம், முத்துன்னு நம்ம சொல்லுகின்றோம். இதில் இருக்கின்ற மக்கள் அன்பானவர்கள், விவாதம் இல்லை, அன்பான மக்கள். என்ன, அனைவரையும் ஒரே சகோதரர்களாக சகோதரியாக தனது பிள்ளையாக நேசிக்கின்ற மக்கள், கல்விக்கு முன்னுரிமை கொடுத்த மக்கள்,
அந்த கல்வியின் ஊடாக எங்களுடைய கலை, கலாச்சாரம், இலக்கியம் அனைத்தையும் செவ்வனே கட்டி எழுப்பிய மக்கள். அப்ப அந்த மக்கள் மத்தியில் இன்றைக்கு ஏன் இவ்வாறான துர்நடத்தைகள் வந்து கொண்டிருக்கிறது? கடந்த நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில், பொது தேர்தலில் இந்த கிராமங்களாக போகின்ற பொழுது எங்கிட்ட மக்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. எங்களோட பேர் எதையுமே கேட்கல. மக்கள் கேட்டார்கள், ஐயா எங்களோட பிரதேசத்தில் கசிப்பு வியாபாரம் அதிகமாக இருக்கு, நிப்பாட்டணும் ஐயா. எங்களோட போதைப் பொருள் அதிகரித்திருக்கின்றது, நிப்பாட்டணும் ஐயா. அது மாத்திரமல்ல, வாழ்வெட்டு கும்பலுடைய அச்சுறுத்தல் ஒரு கிராமங்கள் மாத்திரமல்ல முழு யாழ்ப்பாணத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது, நிப்பாட்டணும் ஐயா. அது மாத்திரமல்ல, இங்க இருக்கின்ற ஒரு சில போலீஸ்காரர்களுடைய அட்டூழியம் அதிகரித்திருக்கின்றது. போலீஸ்காரர்கள் ஒரு சிலர் வந்து கசிப்புக்காரனோட உதவி செய்கின்ற ஆக்களை இருக்கிறாங்களா இல்லையா? இன்னும் இருக்கிறாங்க, இன்னும் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம், இவைகளுக்கு கூடிய சீக்கிரம் அனுரத்தோல சொன்னார், நிச்சயமாக இன்றல்ல நாளை அல்ல நாளை மறுநாளாவது இந்த போதைப் பொருளில் இருந்து எங்களுடைய சமூகத்தை மீட்டெடுத்தே தீர்வேன் என்கின்ற உறுதிமொழி எடுத்திருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த வட்டுக்கோட்டை பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்க இருக்கின்ற மக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏன் இந்த போதைப் பொருளுக்கு இரையாக இருக்கின்றார்கள் என்று நாம் தேடி பார்க்க வேண்டியது. அதனால வேண்டி இந்த பகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, எல்லா வகையிலும் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது, எங்களுடைய குடும்பங்கள் ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக சீரழிகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றது. மறுபுறத்தில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கிராமத்தின் வாழ்க்கையும் அதே நிலம். அந்த கிராமத்து வாழ்க்கையோடு பின்னி பிணைஞ்சிருப்பது வேறு எதுமல்ல, இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள். இந்த இருக்கின்ற அரசியல்வாதிகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது, எந்த ஒரு அரசியல்வாதியும் எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அல்லது எங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு போதைப் பொருளுக்கு இரையாகி இருக்கின்றார்களே அவர்களை பாதுகாப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள், அதற்கான கருத்தியல் ரீதியான நடவடிக்கைகள், அதற்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார்கள். தேடி பார்த்தா இல்லை. அப்படியாக இருந்தால் இன்றைக்கு பெரிய சவால் ஒன்று இருக்குது. உங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய சவால் ஒன்று இருக்கின்றது. அந்த சவால் தான் வேறு எதுமல்ல, இன்றைக்கு எல்லா வகையிலையும் சீரழிந்திருக்கின்ற நாட்டை, அசுத்தமடைந்திருக்கின்ற நாட்டை தூய்மையான நாடாக கட்டியெழுப்ப வேண்டும் என்று தான் அனுரகுமார் சோநாயக்க கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்தார். அப்போ கிளீன் ஸ்ரீலங்கா இதுகளை சுத்தப்படுத்துறது மாத்திரம், கிளீன் பண்ணுறது மாத்திரம் அல்ல வேலை. இன்னைக்கு எங்களுடைய மனங்கள் எல்லாமே அசுத்தம் அடைஞ்சிருக்கா இல்லையான்னு தேடி பாருங்க. போட்டி, பொறாமை, என்ன யாராவது ஒரு பதவி உயிர் பெற்றா அவருக்கு எதிராக நாங்க, இவருக்கு எதிராக நாங்க, மறுபக்கம் ஜாதி ரீதியா, மத ரீதியா, குல ரீதியா, இன ரீதியா எந்தெந்த வழியில பிரித்து சின்ன பின்னமாயிருக்கும் தேடிப்பார். அந்த கிராமத்துக்கு இந்த கிராமத்துக்கு ஒத்து வராது, இந்த கிராமத்துக்கு அந்த கிராமத்துக்கு ஒத்து வராது, இப்படிங்கப்பட்ட பிரச்சனைகள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு போதைப் பொருள்ங்கிற அரக்கன் கீழ் இன்றைக்கு முழு சமூகமும் சீரழிக்கப்பட்டு இருக்கின்றது. மறுபுறத்தில் எங்களோட கையில் எல்லாத்துலையும் போன் இருக்குது. அந்த போன்ல பார்க்கறது நல்ல விடயங்களா இருந்தால் எல்லாத்துக்கும் தேங்க்யூன்னு சொல்லலாம். ஆனா பார்க்கிறது எல்லாமே கெட்ட விடயங்களாக இருக்கு. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த போதைப் பொருள் மதுப்பாவனையின் காரணமாக இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், யாழ் மாவட்டம் இன்னைக்கு நம்பர் 1 இருக்குது. ஏன்னா உலகத்தில் 2வது குடிகார நாடு இலங்கை என்கின்ற நாடு. அந்த பெருமை இன்றைக்கு எங்களுக்கிட்டத்தான் இருக்குது. 2வது ஸ்தானத்தை வேற யாராலும் தட்டி பறிக்க இல்லாம இருக்குது. ஒரு காலத்தில் எடுத்துக்கொண்டா அந்த இலங்கை என்கின்ற 2வது குடிகார நாட்டில் கூடுதலான குடிகாரர்கள் எங்க இருந்தாங்கன்னு கேட்டா நுவரெலியா மாவட்டம். அது எங்களுக்கு சொந்தமானது, எங்களுடைய ஏரியா. ஆனா இன்றைக்கு அந்த எங்களுக்கிட்ட இருந்த அந்த 1வது ஸ்தானத்தை யாழ்ப்பாணம் தட்டி பறித்து விட்டது. அண்மையில் நான் போயிட்டு மல்லாகத்தில் எங்கள்கிட்ட எக்ஸஸ் டிபார்ட்மெண்ட் என் ஃப்ரெண்ட் இருக்கார். முன்ன இங்கே இருந்து உங்களுக்கு தெரியும் 5 எக்ஸஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. நான் கேட்டேன், மச்சான் மல்லாகம் பிரதேசத்தில் எத்தனை போத்த சாராயம் விற்படாம் விற்பீங்க உங்களோட இதில்? அது சொன்ன மச்சான் எங்களோட ஏரியாவில் மாத்திரம் 60,000 போத்தல், மல்லாகத்துக்கு மாத்திரம் 60,000 போத்தல் விற்கப்படுது மச்சான். எங்கே போயிருக்கோம் நான் சொல்ல பாரு. மறுபக்கம் நம்ம தேடி பார்ப்போம். மறுபக்கம் இன்றைக்கு போதைப் பொருள் அதிகரிச்சிருக்கா இல்லையா? அதிகரிச்சிருக்கு. மறுபக்கம் இன்றைக்கு குற்றச்செயல்கள் அதிகரிச்சிருக்கா இல்லையா? அதிகரிச்சிருக்கு.
அப்படி அந்த இந்த குற்றச்செயல்கள் அதிகரிப்பதன் காரணமாக இன்றைக்கு நாட்டில் வேறு விதமான வன்முறைகள். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கடந்த யுத்தத்தின் காரணமாக பலதையும் இழந்த மக்கள் இழந்து இன்னைக்கு யுத்தம் முடிஞ்சு 15 வருடங்களாக இன்னைக்கும் தேடி பாருங்களேன், 89,000க்கு அதிகமான விதவை பெண்களுடைய ஓலங்கள் இன்னமும் கேட்குதா இல்லையா? கேட்குது. அன்றைக்கு 24,000க்கு அதிகமான பிள்ளைகள் தாங்களுடைய பெற்றோர்களை தாயும் இல்லை தந்தையும் இல்லாமல் அனாதை இல்லங்கள் இருக்கின்றார். அண்மையில ஒரு அனாதை இல்லத்தினுடைய ஒரு தாயார் என்ன சொன்னார், ஐயா முடியுமா இருந்தா வாங்க எங்களுடைய அனாதை இல்லத்திற்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா, எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க அனாதையாக இருக்கின்ற பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள முடியாது, நாங்கள் பரிதவிக்கின்றோம், அனைவரும் சீரழிக்கப்படுகின்றார் குற்றச்சாட்டை வைக்கிறார். மறுபுறம் நாங்கள் தேடி பாருங்க, இன்னைக்கும் 140% இன்னைக்கும் கொட்டில்களை தான் வாழும். அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் மைக்ரோ பைனான்ஸுங்கிற நிறுவனம் கடன் வழங்கி எங்களோட பெண்கள் எல்லாத்தையும் தேடி தேடி கடன் கொடுத்து வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாது. கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளப்பட்ட பெண்கள் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா வன்னி மாவட்டத்தில் தான் கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளப்பட்ட பெண்கள் இருக்கிறார். இதுதான் இன்றைக்கு எங்களுடைய வடமாகாணம். அப்ப அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நாங்கள் எமக்கு எல்லாருக்கும் இருக்கின்ற சவால் தான் வேறு எதுமல்ல, இந்த நிலைமையில் இருக்கின்ற இந்த நாட்டை, சீரழிக்கப்பட்டிருக்கின்ற நாட்டை தூய்மையாக்க வேண்டுமா இல்லையா? இன்றைக்கு எங்களுடைய சிறுவர்கள் பாதிக்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டுமா இல்லையா? இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் பொது போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற பெண்கள் வாழ்க்கையில ஒரு நாளாவது 195% பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு பாலியல் இம்சைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றாங்க சொல்லப்படுது. தேடி பாருங்க, அதில் தான் எங்கட பொஞ்சாதியும் போறா, எங்கட தங்கச்சியும் போறா, அதில் தான் எந்த மகளும் போறா, பஸ்ல தான். நம்ம தேடி பார்ப்போம். அப்படியாக இருந்தா அப்ப இந்த நிலைமை நாளைக்கும் தொடரணுமா? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு எங்கட வீட்டில் எங்கட பிள்ளையை விட்டுட்டு போகலாம். ஏன்? அப்ப அந்த அளவுக்கு இன்றைக்கு சீரழிந்து போயிருக்கு. அண்மை காலங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த இதே பிரதேசத்தில் என்ன அண்ணனால தங்கையும் தங்கையாக அண்ணனும் சீரழிக்கப்படுகின்றார் என்கிற செய்தி. முக்கியமான மத்தியதர வர்க்க குடும்பங்களை சார்ந்தவர்கள் ஏன் போதைக்கு அடிமையாக இருக்கின்றான், அண்ணன் தங்கை பலியாகி இருக்கின்றார். அப்ப இந்த நிலைமைகள் தொடருமா? இல்லை, தொடரக்கூடாது. இதுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த பிரச்சனை சம்பந்தமாக நீங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து இவைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும். அப்ப அந்த முடிவு கட்டுவதை இலக்காக கொண்டு அதை நோக்கமாக கொண்டு தான் நீங்க எல்லாருமே கடந்த காலங்களில் எங்களுக்கு வாக்களிச்சிருக்கு, எங்களை தெரிவு செஞ்சிருக்கு. அதனால வேண்டி இங்க இருக்கின்ற மக்கள் எங்களை முதலாவது கட்சியாகவும் தெரிவு செஞ்சிருக்கிறீங்க. அதனால வேண்டி அவைகளுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாக்களிக்காத மக்களுக்கும் ஆற தழுவிக் கொள்வதற்கு தயார் என்பதை கூறிக்கொண்டு, இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், வேறு எதுமல்ல, இன்றைக்கு நீங்க எல்லாருமே சேர்ந்தால்தான் என்ன ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வும் சொல்றான். அது உண்மைத்தானே. என்ன அப்ப அதனால வேண்டி ஒன்றுபடாவிட்டால் வாழ்க்கை இல்லை. அப்ப அதனால வேண்டி இந்த வகையில் சீரழிக்கப்பட்டிருக்கின்ற நாடு, அப்ப அந்த நாட்டு நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா என்று கேட்டால் இல்லை, பாதுகாக்க வேண்டும். நாளைக்கு எங்களுடைய பெண்கள் இந்த போக்குவரத்தில், பொது போக்குவரத்தில் பாதுகாப்பான சூழலில் வாழ வேண்டுமா, பயணிக்க வேண்டுமா இல்லையா? பயணிக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற இந்த போதை பொருளிலிருந்து எங்களுடைய இளம் தலைமுறை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமா இல்லை, வேண்டும் என்கின்ற சோகங்கள் தான் எங்களுடைய மனசுங்கள் இருந்து வருது. ஆனாலும் கூட கடந்த காலத்து அரசியல்வாதிகள் உண்மையிலேயே இந்த போதைப் பொருளை நாளுக்கு நாள் போசித்து அதிகரித்தவர்களாகவே காணப்படுகின்றார். அந்த நிலைமை எதிர்வரும் காலங்களில் முற்று பெற போகின்றது. அதனால் படிப்படியாக இந்த நாட்டை துர்நடத்தையில் இருந்து மீட்டெடுக்கின்ற வேலையாக, நாட்டை தூய்மைப்படுத்துகின்ற வேலையாக எங்களுடைய மனங்களை தூய்மைப்படுத்துகின்ற நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும். அந்த வகையில் ஒரு மனங்கள் தூய்மை அடைகின்ற பொழுது அந்த குடும்பம் தூய்மையான குடும்பமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புவோம். அந்த குடும்பம் தூய்மையான குடும்பமாக இருக்குமா இருந்தால் அந்த கிராமமும் தூய்மை அடையும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த கிராமம் தூய்மை அடையுமாக இருந்தால் நிச்சயமாக தான் ஒரு நாடும் தூய்மையான நாடு
நாடாக மாறும் என்கின்றதுல இந்த மாற்று கருத்துக்கும் இடையில்லை. அந்த வகையில் அவ்வாறான ஒரு தூய்மையான நாட்டை நாளைக்கு வீதியில் செல்லுகின்ற எங்களுடைய சகோதரிகளையும் தங்களுடைய சகோதரிகளாக நேசிக்கின்ற சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும். எங்களுடைய பெண்களை தாங்களுடைய சகோதரிகளாக, தாங்களுடைய தாயாக, தாங்களுடைய பிள்ளைகளாக நேசிக்கின்ற சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். எங்கோது போதைப் பொருளிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளை மீட்கின்ற நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும். அதே போன்று இன்றைக்கு இந்த போதைப் பொருளுக்கெல்லாம் பின்னால் இருக்கின்ற பிரதானமான காரணி வறுமை. அந்த வறுமையிலிருந்து மீட்பதற்காக நாங்கள் வறுமை ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றோம். அந்த வறுமை ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் எங்களுடைய ஜனாதிபதி கூறுகின்றார், வேறு எதுவுமல்ல, கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்ய வேண்டும் என்று. எதிர்வரும் காலங்களில் இந்த வட்டுக்கோட்டை பிரதேசம் மாத்திரமல்ல, சகல பிரதேசங்களும் பின்தங்கிய பிரதேசங்களாக இருக்கின்ற வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற அல்லது வறுமை கீழ் வாழுகின்ற அனைத்து மக்களையும் மேலே உயர்த்துகின்ற வேலைகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் வேலை திட்டங்களை வகுத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நேற்று இலங்கையில், அதாவது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது மாவட்ட அபிவிருத்தி சபை குழு கூட்டம். அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற போது அனுர தோழர் அங்கிருந்து கோல் பண்ணி சொல்றார், இதோ யாழ் மாவட்டத்திற்கு ஒரே ஒரு வேலை திட்டம் ஒன்று செய்யுங்க, நல்ல வேலை திட்டம் ஒன்று செய்யுங்க, நான் உங்களுக்கு 500 மில்லியன் காசு அனுப்புறேன்னு சொல்றார். 500 மில்லியனுக்கான, அது மாத்திரமல்ல, மற்ற ஏனைய வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏனைய அமைச்சர்கள் ஊடாக வேலைகள் இடம்பெறுகின்றது. அந்த வேலைகளுக்கெல்லாம் பிறம்பாக ஸ்பெஷல் கிராண்டாக 500 மில்லியன் ரூபாய் கிடைத்திருக்கின்றது. ஏதாவது ஒரு வேலை திட்டத்திற்கு போட்டு இந்த மக்களை உடைய வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற வேலையை முன்னெடுக்க வேண்டும். அந்த வகையில் நாங்கள் அனைத்தையும் நாங்கள் கவனத்தில் கொள்ளுகின்றோம் என்று கூறிக்கொண்டு, அதே போன்று எங்களுடைய கல்வி நிலைமைகளும் இதைவிட மாற்றமான ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு, அதற்கெல்லாம் வேறு எதுவுமல்ல, நாங்கள் விசேடமாக இன்றைக்கு உங்களால் கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்ற, உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்தை நாங்கள் எல்லோருமே சேர்ந்து, இது உங்களுடைய அரசாங்கம், உங்களுடைய ஜனாதிபதி, உங்களுடைய பிரதமர், வேறு யாருமல்ல, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரிகள். அந்த சகோதரிகள் தாங்கள், அதாவது அனுர தோழரை தாங்களுடைய பிள்ளையாக நேசித்ததன் காரணமாகவே அண்மையில் அனுர தோழர் வருகின்ற பொழுது ஆற தழுவிக்கொள்ளுகின்ற மக்கள், அது பெண்களா, ஆண்களா, இளைஞர்களா, யுவதிகளா, யாரை எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லோருடைய ஆக்கிரசிப்பும் இருப்பது வேறு எதற்கும் அல்ல, அனுர மீது. ஏன் வேறு எதுவுமல்ல, அனுர வருகின்ற பொழுது, அனுர பேசுகின்ற பொழுது, அனுர டிவியில் வருகின்ற பொழுது தாங்களுடைய பிள்ளை, தாங்களுடைய சகோதரன், தாங்களுடைய ஜனாதிபதி என்கின்ற உணர்வு வந்ததன் காரணமாகவே அந்த நிலைமை உருவாகியிருக்கின்றது. அதனால் உங்களுடைய அரசாங்கம், உங்களுடைய ஜனாதிபதி, உங்களுடைய பிரதமர், உங்களுடைய அமைச்சர்கள், உங்களுடைய அரசாங்கம், இந்த அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு, கடப்பாடு உங்களுக்கு இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு, அதற்காக வேண்டிய அந்த அரசாங்கத்தை பாதுகாத்து கொண்டு எமது நாட்டை நல்லதோர் நாட்டாக, வளமான நாட்டை, அழகான வாழ்க்கையை உருவாக்குவதற்காக நீங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒன்றாக பயணிப்போம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.